பங்குச்சந்தையில் நாம் வெற்றி பெற முடியுமா? நிச்சயமாகவே வெற்றி பெற முடியும். நம்மளுடைய முதலீடு வேறு எந்த முதலீட்லையும் இவ்வளவு லாபம் தராது. பங்குச்சந்தையில் நிச்சயமாக நல்ல லாபம் தரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு எவ்வளோ முதலீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் 10,000 கூட நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஆனால் குறைந்தது ஒரு 1,00,000 ரூபாய் இருந்தது என்று சொன்னால், அது ஒரு வருடத்துக்குள்ளாக அது பல மடங்கு அது விலை உயரக்கூடும். உங்களுக்கு நல்ல லாபம் தரும். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கியிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒரு வருஷம் முடிவில் இப்படி தான் அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் சொல்ல முடியாது. மாறுபாடுகள் இருக்கலாம். அதற்காக நஷ்டம் முடியுமா? நிச்சயமாக நஷ்டம் வராது. கண்டிப்பாக லாபம்தான் இருக்கும். ஆனால் லாபத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள். ஜனவரி மாதம் இப்போ 1,00,000 ரூபா என்கிட்ட இருக்குது. நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை படி நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால், ஜனவரி மாதம் மட்டும் எனக்கு 68,000 ரூபா லாபம் கொடுத்துருக்கு. பிப்ரவரி மாதம் 99,000 ரூபா லாபம் கொடுத்துருக்கு. மார்ச் மாதம் 1,11,000 ரூபா லாபம் கொடுத்துருக்கு. இந்த அதுமாதிரி ஏப்ரல் பாருங்கள் 1,52,000. மே மாதம் 1,05,000 ரூபா. ஜூன் மாதம் 47,000 ரூபா. ஜூலை மாதம் 97,000 ரூபா. ஆகஸ்ட் மாதம் 19,000 ரூபா. செப்டம்பர் மாதம் 92,000 ரூபா. அக்டோபர் மாதம் 52,000 ரூபா. நவம்பர் மாதம் 55,000 ரூபா. டிசம்பர் மாதம் 44,000 ரூபா. இந்த ஸ்ட்ராட்டஜி 1,00,000 ரூபா வச்சுருந்தா இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். 9,47,000 கிட்ட லாபம் கொடுத்துருக்கு. இந்த 1,00,000 ரூபா வச்சுருந்து 9,00,000 கூட லாபம் வந்திருக்குன்னா நம்ம இதை அப்படியே பாதியாக கூட குறைச்சிக்கிடுவோம். ஏன்னா டேக்ஸு பார்த்தாவே 88,000 ரூபா போகுது. அப்போ 8,5 லட்சமாக மாறிடுது. இன்னும் அதை நம்ம சரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு சொன்னால் பாதியே ஆக்கினா கூட குறைந்தது 5 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு லாபம் கொடுக்குது. 1,00,000 ரூபா வச்சு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பண்ணணுன்னா ஒரு வருஷத்தில் அது 9 லட்சம் வந்திருக்கு. நம்ம ஒரு கண்ணோட்டத்துக்காக கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். 5 லட்சமாக வச்சுக்கலாம். 11 கூட தரலாம், 12 தரலாம், 15 கூட போகலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்ம அதை இந்த இப்போ டேக்ஸை போட்டு கணக்கு காமிச்சா 8 சில்லரை காமிக்குது. அதே நம்ம 3 லட்ச ரூபா லெஸ் பண்ணால் 5 லட்சம். 1,00,000 ரூபாய்க்கு ஒரு 5 லட்ச ரூபா லாபம் வந்தால் அது எவ்வளோ பெரிய லாபம் பாருங்கள். நம்ம பேங்கில் போட்டால் 1 லட்சத்தை போட்டோன்னா ஒரு வருஷம் முடிவில் அது எவ்வளோ கிடைக்க போகுது? 1,06,000 ரூபாவாக தான் மாறும். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த நம்மளுக்கு நிச்சயமாக நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு முதலீடு பங்குச்சந்தையில் இருக்குது. வேறு எந்த இதுலேயும் இப்படிப்பட்ட லாபத்தை எடுக்க முடியாது. ஸ்ட்ராட்டஜியை குறித்து மேலும் தகவல் வேணும்னா இதை எப்படி நான் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நான் பணம் சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுன்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 9791140400. மறுபடியும் சொல்கிறேன், 9791140400 என்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.